ரவுண்ட் 2 முதல் மேட்ச் குண்டூர் வெர்சஸ் இனுங்கூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க இனுங்கூர். 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 3 பவுலர். குண்டூரோட முதல் மேட்ச் ஸ்கிராச் ஆக்சுவலா. டைரக்டா இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு இறங்கிருக்காங்க. ஓப்பனிங் வெர்ஷனா மைல் ஸ்டிக்ல, ஓப்பனிங் பவுலர் சூர்யா, ரைட் ஆம் பவுலர் ஓவர் தி விக்கெட். மேட்ச் பிகின்ஸ். டாஸ் பால் டெப்த் டச் 2 கொடுத்திருக்காங்க. குவிக்கா வந்தார் ஃபீல்டர், அதன் காரணமாக ஒரே ரன் மட்டுமே. விஜய் ஸ்ட்ரைக்ல இப்ப செகண்ட் பால் ஸ்லோவரா போட்டாங்க. பிச் டாப் டெலிவரி ஃபாஸ்டா முடிச்சாரு. தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த முறை பிக்சிங் லோடு எடுத்துட்டாங்க. பவர் பேங்க் போட்டிருக்கேன், காட்டாமல குத்தி போயிருக்கு. அந்த இடத்துல பவுண்டரி குவிக்கா சுவிட்ச் திரும்பினாங்க. தூக்கி போடப்பட்ட பந்து பிச்சில் இறங்கல, பேட்ல இறங்கிருச்சு. லாஸ்ட் ஓவர் க்ளோஸ் டு பாடி. முதல் பால் ஆன மாதிரியே க்ளோஸா ப்ளே பண்ணி கொடுத்து ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். ஐயோ, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, விக்கெட்டை பிடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ரீச் பண்ண முடியல. கண்டிப்பா இது விக்கெட்டுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகி இருக்கு. 1 more 10 ஓவர். ரீசெட் வெளியே தான் என்ன இருந்துச்சு. மயில் மீண்டும் சிங்கிள். சிங்கிளோட முதல் ஓவர் முடிச்சிருக்காங்க. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 9, நோ விக்கெட். குண்டூர். செகண்ட் நியூ பவுலர் பிரவீன். பேச்சாத பாலுக்கு போய் ஃபுல் பவர் போட பார்த்து அது கைக்கு போச்சு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். கண்டிப்பாக இன்னும் டிஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா கிளியர் ஆன வாய்ப்பு இருக்கு. லாங்கா போக்கு எப்ப போச்சோ அது கைக்கு தான் போக நிறைய வாய்ப்பு. விட்டு தரல சூர்யா அங்க ஃபீல்டர். நியூபர்சன் ராகுல் ஸ்ட்ரைக்ல க்ளோஸ் டு பாடி. கம்மிட்டாம நின்னாரு. இன்னத்துல இருந்து ஆட பார்த்தாங்க. டாட் பால் தரையோட பேருக்கு கிரவுண்டட் ஷாட். வேகம் கொடுக்காம போட காரணத்தினால ஒரு ரன் மட்டும்தான். 3 more remaining ஓவர்ல விக்கெட்ல பட்டிருக்குங்க. பேட்ல பட்டு உள்ள பூந்துருச்சு. ஒரே ஓவர்ல புடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு கேட்சையும் புடிச்சு கொடுத்து இப்போ ஒரு விக்கெட் ஆளி இருக்காரு பிரவீன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரோட விக்கெட் அவர் கையில தான் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் அகில் ஸ்டேக்ல வெயிட் பண்ணி பாயிண்ட் ஆல் வச்சும் ஒரு சிங்கிள். எக்ஸ்ட்ரா 1 more remaining. ரீபால் தரையோட தட்டி விட்டு லாங்கான்ல சிங்கிள் சொல்லலாம். அவ்வளவு தூரம் டிராவல் ஆகல, சேஃபா முடிச்சிருக்காங்க இந்த ஓவர். அப்ப 2 ஓவர் முடிக்கல, ஸ்கோர் 13, 2 விக்கெட் விட்டுருக்காங்க குண்டூர். இந்த ஓவர் சூர்யா அவருக்கான செகண்ட் ஓவர். வேகம் கொடுக்காம போட்டிருக்காங்க, அவ்வளவு ஃபோர்ட்டும் கொடுக்கல. செகண்ட் பால் சீக்கி அற்புதமான ஓட்டம். 2 ரன். போன பால் வைடு. ரொம்ப க்ளோஸா வச்சுட்டு கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. ஐயா அடிச்சு பார்த்தாருங்க, ஸ்டிக்ல படல. ஓடி எடுக்கப்பட்ட 1 ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க் இந்த ரன். வேகமா போக பார்த்தாரு, செம்ம வேகமா அட்வான்ஸ் பண்ணி பார்த்தாங்க. லாங்கா 4 போட்டு வச்சிருக்காங்க. கண்ட்ரி ஃபுல் ஓப்பனா இருக்கு. போகுதா 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 அப்படின்னு பார்த்தா கைக்கு போயிருக்கு. கேட்ச புடிச்சிட்டாங்க. நான் சொல்ற கண்ட்ரிக்கும் வைடிஷ் லாங்கானுக்கும் நடுவில் போயிருக்கு. கேட்ச புடிச்சு கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு விக்கெட், ஹிட்டரோட விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஜெகன். 1 more 10 ஓவர். ஃபுல் ஷாட் கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல. கண்டிப்பா நல்லா உடைச்சாலும் வேகம் கொடுக்காம போட்டு சிங்கிள் மட்டுமே. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 19, 3 விக்கெட் விட்டுருக்காங்க. சோஃபார் குண்டூர் 4 ஓவர் மேட்ச்ல 3 ஓவர் நல்லா போட்டாங்க. முக்கியமான 6 பந்து பாக்கி இருக்கு. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் மணி வந்திருக்காங்க. இனுங்கூரான ரவுண்ட் 1 மேட்ச்ல மணி மற்றும் லாஸ்ட் ஓவர் போட்ட சூர்யா அவங்களோட இம்பாக்ட் பவுலிங்ல பெருசா இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சோஃபார் கொண்டு போயிருக்காங்க விக்கெட் எடுத்து. குண்டூர் இப்ப பிரஷர்ல இருக்காங்க. 30 பிளஸ் வைக்க பார்த்தாங்க, 19 ஆட வச்சிருக்காங்க. முக்கியமான 6 பந்துல முதல் பந்து வேகமா எடுத்து முடிச்சுட்டாரு. குத்தி விலக்கி போட்டாலும் கலெக்ட் பண்ணி அடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பெருசா எம்பல, டைமிங் கிடைக்கல. வேகமா வந்திருக்கு. நல்ல வேகம் வந்திருக்கு. விக்கெட்டை பத்தி யோசிக்கல, ஒரு சாக்ரிஃபைஸ போட்டு விட்டாங்க. 2வது டாட்டையும் பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. 3வது பால் வெயிட் அண்ட் பிளேஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிக்ஸரை பார்க்க முடியுது. அங்க ஏத்தி வச்ச ஒரே ஃபீல்டர் அவர் தாங்க. கரெக்டா கைக்கு போச்சு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் விட்டு தரல. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் தீபன் சுபாஷ்.
முக்கியமான மூணு வந்து விக்கெட் போட்டிருக்காரு, ஸ்டிக் மேல போட்டிருக்காரு. கண்டிப்பா வந்தோடனே டக்குன்னு எடுக்க முடியாது. இந்த விக்கெட் பொறுத்தா இருக்கு மேக்ஸிமம் 1s and 2s எடுத்து அதுக்கப்புறமா அடிக்க பார்த்திருக்கலாம். நிறைய ஹிட்டுக்கான முயற்சி, அவங்க மெத்தட் அதுதான். அட பார்த்தாங்க, நிறைய டாட் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லிப் க்ளோஸா இருக்கு, நாட் கனெக்டட் வெல். மீண்டும் ஐயோ சூப்பர் நல்ல த்ரோ, உட்கார்ந்து த்ரோ அடிச்சாரு, விக்கெட் போயிருக்கு. மீண்டும் ஒரு ஹிட்டரோட விக்கெட் போயிருக்கு. ரன்னர் மூலியமா இந்த தடவை நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் நவீன் பாபு. டார்கெட் டிசைடிங் வந்து ஒரு பந்து பாக்கி இருக்கு, இறங்கி போய் டாஸா போடுச்சு. பாட்டம் ஹேண்ட கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆட பார்த்தாரு, நேரா கைக்கு போகாதான் வாய்ப்பு. த்ரோவும் அடிச்சாரு, போய் கேட்சையும் பிடிச்சாரு. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. 21 எனக்கு தெரிஞ்சு டார்கெட். நல்ல ஓவர் எக்கனாமிக்கலா தூக்கி போட்டு விக்கெட் தள்ளி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா டார்கெட் 21. 7 விக்கெட் இருக்காங்க. குண்டூர் விக்கெட் பேசிஸ் தான் இந்த மேட்ச். சேம் ஓபனிங் பேர் வராங்க, மகேந்திரன் மற்றும் சூர்யா. ரன்சஸ்க்காக மகேந்திரன் ஸ்டிக்ல முதல் ஒரு அகில். முதல் பால் ஃபுல்லர் பால், வேகம் போட்டிருக்காங்க, சுழட்டி கொடுத்தாரு, தரையோட பச்சு. முதல் பால் சிங்கிள் சூர்யா ஸ்டிக்ல. செகண்ட் பால் வர அவுட் ஆனாரு, முடிஞ்ச அளவுக்கு தரையோட ஆடி கொடுத்திருக்காரு. ஜெகன் ஃபாஸ்டா வந்தாங்க, மீண்டும் சிங்கிள். தேர்ட் பால் வேகம் போட்டிருக்காங்க, குவிக்கா பாடியில போட்டிருக்காங்க. முதல் டாட் 3 more straight to the fielder. மீண்டும் டாஸ் பால் ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. லாஸ்ட் பாலும் லோ டாஸ் பால் தான். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ஆச்சு. இன்னும் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாங்க. இந்த தடவை பாயிண்ட்ல ஆள் உள்ள வச்சாலும் ஒரு சிங்கிள். 1 more லோ டாஸ் பால் போயிடுச்சுங்க, வெளில போயிடுச்சுங்க. 6 பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. 6வது பால்ல ஒரு 6. எண்ட் ஆஃப் முதல் ஓவர். இங்க எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 9. செகண்ட் நியூ பவுலர் நவீன் பாபு. நல்லாவே லெக்க ட்ராக்டோன எடுத்துச்சு. முதல் பால் கட்ரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. விக்கெட் போட்டிருக்காங்க. வரவுட்டு தரையோட ஆடி கொடுத்தாரு, வேகம் போடாம லெக்கெட் போட்டாங்க. ஆல் ஏறி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்சிங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் சூர்யா ஆட்டம் வந்து வெளியே. இதுவும் லோ டாஸ் பால் தான், பட் ஸ்ட்ரைட் ஃபீல்டர். முதல் 6 பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல டக்குன்னு 6 போக வச்சாரு. இப்ப கைக்கு போயிருக்கு. சூர்யா ஆட்டம் வந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மணி. வந்த உடனே தரையோட ஓட்டி விட்டாரு. ஆக்சுவலா உள்ள ஆள் வைக்கல, அதை கரெக்டா பிளேஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மோர் பிக் ஷாட்டுக்கான முயற்சி, தரையோட ஓட்டி வரணும் பார்த்தேன். நேர்ல பொசிஷன் கொடுத்து பார்த்தாரு. டாட் பால் மீண்டும். இப்ப 1 more கிளாஸ் அடிச்சு வச்சாருங்க. சாஃப்டா வேற பிளே பண்ணி கொடுத்தாரு. கைக்கு கேரியாக வாய்ப்பு கிடையாது. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 12 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு 12 பால் பாக்கி இருக்கு. 9 ரன் தேவை. விக்கெட் விடாம 8ஆம் நாள் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இன்னும் குட். அடுத்த நியூ போல ஜெகன் வந்திருக்காங்க. ஃபீல்டர் இப்போ உள்ள வச்சிருக்காங்க. ஷார்ட் மிட் விக்கெட் வச்சிருக்காங்க. இப்ப அங்க அதிக சிங்கிள் போச்சு. முதல் பால் விக்கெட். முதல் பால் விக்கெட். அவங்க எதிர்பார்த்த ஒரு கேம் சேஞ்சரா மாறுவாரான்னு பார்ப்போம். ஜெகன் கேம் சேஞ்சிங் ஓவர். கண்டிப்பா ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் தேவை. ஓபனிங் பேட்ஸ்மேன் அந்த மகேந்திரன் இப்ப ஆட்டம் இழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பிரவீன். செகண்ட் பால் விக்கெட். எஃபர்ட்டையும் போட்டு பார்த்தாரு. அங்கேயே ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். திரும்பிட்டாங்க. விக்கெட் திரும்ப ஓடி எடுக்கப்பட்ட 1 திருடியோ ஓடிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க், கண்டிப்பா ரிஸ்க். இந்த டைம்ல விக்கெட் விட்டா பிரஷர் பேட்டிங் டீம் மேல போயிருக்கும். 4 more remaining. சிக்கி ஷாட்டுக்கான முயற்சியில ஃபுல்லர் பால் மிஸ் பண்ணிட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் க்ளோஸ்ல விஜய் அவர் வச்சிருக்காங்க. சோ மிட் ஆஃப் உள்ளதா வச்சிருக்காங்க. உங்களுக்கு லாங் ஆஃப்ல ஆளே கிடையாது. இன்னும் 9 பந்துகள் இப்பதான் நெருக்கி இருக்காங்க. ஃபீல்டிங் வந்து இப்ப நெருக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்ப பிரஷர் பேட்டிங் டீம் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் ரவுண்ட் 1 சரி இப்பயும் சரி இனிங்கோ டீம் வந்து நிறைய ஓடி எடுத்தாங்க. ஒரு லோட்டாஸ் பால் அது வெளியே போச்சு. மற்ற எல்லாமே அங்கங்க ஓட்டி தான் எடுத்திருக்காங்க. ஜெகன் டு மணி ஸ்டெப் அவுட் பண்ணி கேட்ச் டிராப். மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா கொஞ்சம் லோவா வந்துச்சு. ஒரு மேட்ச் வின்னிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அமைச்சு தந்து போட்டு இருக்காரு. கண்டிப்பா ஜெகன். லாஸ்ட் மோர் ஓவர்ல ஆள் ஒட்டி வச்சு போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. 1 more to end the over. கேட்ச் பிடிக்க ஆள் கிடையாது.
விக்கெட் கீப்பருக்கு ஸ்லோவா தான் வந்திருக்கு, விலகி போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் ஓவர் குரூஷலா போகுது, இதுக்கு பிடிச்சி போட்டு கொடுத்துருக்காரு ஜெகன். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 16 ஆடி இருக்காங்க. இனுங்கூர் லாஸ்ட் ஓவர் 6க்கு 5 தேவை இனுங்கூருக்கு. விக்கெட் பேசிஸ் படி பார்த்தா விக்கெட் விடாம 6க்கு 4 வின் பண்ணிடுவாங்க. நவீன் பாபு அவருக்கான 2வது ஓவர் முதல் பந்து ஸ்லோ ஆயிடுச்சு. பந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடியே க்ளோஸ்ல ஃபீல்டர் போட்டு தான் பிரஷர் இருந்திருக்கும். ரொம்ப லேட்டா போட்ட மாதிரி இருக்கு. செகண்ட் பால் தெளிவா ஆடி கொடுத்துட்டாரு. பேக் ஃபுட்ல சாஃப்டா ப்ளே பண்ணாங்க. ஆள் வச்சு போட்டாலுமே சிங்கிள். பேக் டு பேக் 2 சிங்கிள பார்த்துட்டோம். இன்னும் 2 ரன் தேவை. விக்கெட் விடாம மற்றது நின்னா போதும், ஜெயிச்சிருவாங்க. 3வது பால் சரியான ஷாட், ஃபாஸ்டா அடிச்சாரு. தீபன் சுபாஷ் அவர் மேல பட்டிருக்கு. இப்ப விக்கெட் விடுறாங்கன்னு தோணுது. அடிக்க முடிஞ்சா, அடிக்க முடியல. சோ ஓடி எடுக்கப்பட்ட 2 தேவைப்பட்ட 2 வந்திருக்கு. மீதமுள்ள பால நின்னா போதும் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. விக்கெட் அடிப்படையில ஸ்கோர்ஸ் லெவல் இங்க 3 more. கைக்கு பக்கத்துல போச்சு, நின்னு எடுக்கல, அடிச்சு எடுத்துட்டு ஓடி எடுக்கப்பட்ட 1. மேட்ச் 1 பை இனுங்கூர். ரவுண்ட் ஜெயிச்சு குவார்டருக்கு என்ட்ரா இருக்காங்க இனுங்கூர் டீம். விக்கெட் போட்டு அந்த பொசிஷன்ல ஆடி கொடுத்துருக்காங்க பிரவீன் மற்றும் மணி. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக